நாங்கள் இன்றைக்கி ராமநாதன் ரோட்டில் இன்றைக்கி புதுசாக திறந்த இந்த பிரியாணி கடைக்கு தான் வந்திருக்கோம். பிரியாணின்னா சொல்லவா வேணும், எல்லாருக்குமே பிடிச்ச சாப்பாடு இதுதான். எனக்கும் ரொம்ப ரொம்ப பிடிக்கும். அதான் சொன்ன உடனே ஓடி வந்துட்டேன். சரி வாங்க உள்ளே போய் எப்படி இருக்குது பிரியாணியில் எது வித்தியாசங்கள் இருக்கான்றது எல்லாத்தையும் உள்ளே போய் பார்ப்போம். உள்ள வந்து கடை வந்து சின்னன்னா எப்படி இருக்குது, என்ன மாதிரி இருக்குது, டேஸ்ட் எப்படி இருக்குது எல்லாத்தையும் சாப்பிட்டு பார்த்தா கடை ஓகே அழகாக இருக்குது. குட்டி கடை பட் நல்லா இருக்குது. டேஸ்ட் எப்படி இருக்குன்னு பார்க்கணும். சாப்பிட்டு பார்த்து டேஸ்ட் எப்படி இருக்குன்னு அதே மாதிரி இதே மாதிரியான கணக்காக வீடியோஸ் நம்ம போட்டு இருக்கோம். பார்க்கணும் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த பெல் பட்டன் போட்டு விடுங்க. இப்போ பிரியாணி எப்படி இருக்கு? உண்மையாகவே பார்க்க பிரியாணி செம்மையாக இருக்குங்க. நான் இன்றைக்கு தான் இவ்வளோ பெரிய அண்டாவில் நான் பிரியாணி பார்த்துக்கிட்டு இருக்கேன். உண்மையாகவே செம்மையாக இருக்குங்க, பார்க்குறதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கு. ஆனால் டேஸ்ட் எப்படி இருக்குன்னு தெரியலை. இவங்க கொஞ்சம் வித்தியாசமாக வாழை இலையில் பிரியாணி பரிமாறுறாங்க. எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சி. அந்த பரிமாறின விதம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. நான் இன்றைக்கு தான் இப்படி ஒன்று சாப்பிட்றேன், பிரியாணி வாழை இலையில் போட்டு. கொஞ்சம் வித்தியாசமாகவே இருக்குது. டேஸ்ட் எப்படி இருக்குன்னு தெரியல. பிரியாணி கண்டே இருக்கிறபடியாக கொஞ்சம் வித்தியாசமாக நல்லாவே இருக்குன்னு நினைக்கிறேன். அதுவும் இல்லாமல் பாஸ்மதி ரைஸ் வேறு, அதோட டேஸ்ட்டும் வித்தியாசமாகவே இருக்குன்னு. நாங்கள் ரெகுலராக சாப்பிட்ற பிரியாணி மாதிரி இல்லாமல் பிரியாணி நம்ம டேபிளுக்கு வந்துருச்சு. வாங்க சாப்பிட்டு பார்ப்போம். வாவ், வாசமே செம்மையாக இருக்கு. பார்க்கவும் செம்மையாக இருக்குது, வாசமும் செம்மையாக இருக்குது. டேஸ்ட் தான் எப்படி இருக்குன்னு தெரில. சாப்பிட்டு பார்த்து போட்டு சொல்கிறேன். உண்மையாகவே குவான்டிட்டி வைஸில் ரொம்ப அதிகமாகவே இருக்குது. கிட்டத்தட்ட ஒரு 2 பேர் நார்மலாக சாப்பிடக்கூடிய அளவுக்கே இருக்குது. போதுமான அளவுக்கு இருக்குது. பீஸுகளும் கணக்காகவே வருது, எடுக்க எடுக்க வந்துக்கிட்டே இருக்குது. ரொம்ப நல்லா இருக்குது. டேஸ்ட் எப்படி இருக்குது தெரில. பாப்போம் டேஸ்ட்டாக பார்த்துட்டு. ரொம்ப கதைக்கவும் மேலாமல் இருக்குது. வாயுறுது வேறு. கொஞ்சம் நிறைய இருங்க, சாப்பிட்டு பார்த்து போட்டு மிச்சத்தை சொல்கிறேன். ஓகே வந்துட்டு டேஸ்ட் பார்ப்போம் எப்படி இருக்குன்னு. செம பீஸ் பா. இதோட ரைத்தாவும் தான் நல்லா இருக்கும். பார்ப்போம். உண்மையாகவே டேஸ்ட் நல்லாயிருக்கு. கொஞ்சம் வித்தியாசமாகவே இருக்குது. நாங்கள் வளமையாக சாப்பிட்றத விட கொஞ்சம் வித்தியாசமான ஒரு டேஸ்ட் ஒன்று வருது. பிரியாணி கொஞ்சம் வித்தியாசமாக தான் இருக்குது. என்ன டேஸ்ட்டுன்னு சரியாக விளங்கல, பட் கொஞ்சம் வித்தியாசமான ஒரு டேஸ்ட் ஒன்று தான் வருது. ரெகுலராக சாப்பிட்ற மாதிரி இல்லை. கொஞ்சம் வித்தியாசமான டேஸ்ட்டில் பாஸ்மதி ரைஸில் பிரியாணி சாப்பிடணும்னா ஒரு காய் இங்கே வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். யாழ்ப்பாணம் ராமநாதன் ரோட்டில் தான் இருக்குது இந்த கடை. கணக்கா பீஸ் வந்து வித்தியாசமான ஒரு டேஸ்ட். பழமையாக சாப்பிட்ற பாஸ்மதி ரைஸ் நார்மல் ரைஸ் தானே வருது. இது பாஸ்மதி ரைஸ் இன்னும் டேஸ்ட் வித்தியாசமாக இருக்குது. பழமையாக சாப்பிட்ற பிரியாணி மாதிரியே இல்லை. இதோட கத்தரிக்காய் தொக்குன்னு நினைக்கிறோம். அது வந்து இது என்ன ரைத்தாவோட மிக்ஸ் பண்ணி பார்ப்போம். நல்லா இருக்கு. வித்தியாசமான ஒரு டேஸ்ட். சிக்கன் ரொம்ப சாஃப்டாகவே அமைஞ்சிருக்கு. ரொம்ப நல்லா இருக்குது. சும்மா பூ போல் இருக்குப்பா. சிக்கன் நிஜமா இஞ்சியை கடிச்சிட்டப்பா. சாப்பிட்டு கழிச்சு போயிட்டேன். உண்மையாகவே ரொம்ப நல்லா இருந்துச்சு. எனக்கும் பிடிச்சிருந்துச்சு. பரிமாண விதம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. வாழையில போட்டு மண் சட்டியில் கொண்டு வந்து அது ரொம்ப நல்லா இருந்துச்சு. நான் முதல்ல அப்படி ஒன்று ட்ரை பண்ணேன். அது கொஞ்சம் வித்தியாசமாக இருந்துச்சு. டேஸ்ட்டும் ஓகே தான். ஆனால் பழமையான சாப்பிட்ட பிரியாணி மாதிரி இல்லாமல் கொஞ்சம் வித்தியாசமான ஒரு டேஸ்ட்டாக இருந்துச்சு. ஏதோ ஒரு வித்தியாசமான பாஸ்மதி ரைஸ் நினைக்கிறேன். கொஞ்சம் பெருசாக இருந்துச்சு. அது கொஞ்சம் வித்தியாசமாகவே இருந்துச்சு. டேஸ்ட்டாக இருந்துச்சு. அதில் ஃப்ளேவர்ஸ் கணக்காக இருக்குது. பட் அதில் என்னென்னு தெரியலை. டேஸ்ட் ஓகேவாக இருக்குது. சிக்கனும் நல்லா இருக்குது. நல்லா இருக்குது. டேஸ்ட் ஓகேவாக இருக்குது.
ராமநாதன் ரோட்ல இப்போ இன்றைக்கு ஞாயிற்றுக்கிழமை 11 திறந்துருக்காங்க. நீங்கள் இங்கே வந்து அவருக்கு வந்து ட்ரை பண்ணி பாருங்க. உண்மையாக ரொம்ப நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். பாஸ்மதி ரைஸ்ல பிரியாணின்றது எனக்கு கொஞ்சம் வித்தியாசமா இருந்துச்சு. அவருக்கு ட்ரை பண்ணி பாருங்க, உண்மையாக அவங்களுக்கு பிடிக்கலாம். இதோட ப்ரைஸ் அதில் தெரியாது என்ன அவர்கிட்ட கேட்டு என்ன ப்ரைஸ் வேறு என்ன வெரைட்டியில் வேறு என்னென்ன பிரியாணி வரப்போகுது இல்லை என்னென்ன பிரியாணி இருக்கு எல்லாத்தையும் பார்ப்போம். வணக்கம் அண்ணா, உங்களோட பேர்? இந்த பேர் லவகேசன். ஓகே, இப்போ ரீசெண்டாக அது இந்த 11 திறந்துருக்கீங்க. நீங்கள் சாப்பிட்டேன். உண்மையாகவே எனக்கு பிரியாணியை விட அந்த பரிமாண விதம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. வாழையில இல்லை போட்டு ஒரு மனுஷாட்டியில் எடுத்து ரொம்ப அழகாகவே இருந்துச்சு, டேஸ்டாகவும் இருந்துச்சு பிரியாணி. இனி புது புது வெரைட்டிஸ்ல கொண்டு வர போறீங்களா? சிக்கன் பிரியாணி தான் ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். ஃபியூச்சர்ல இருந்து மட்டன் பிரியாணி, ஓகே, ஃபிஷ் பிரியாணி, ப்ரான் பிரியாணி, ஓகே, ஸ்டெப் பை ஸ்டெப்பா ஒவ்வொன்று அந்த கனவு உண்மையாவே சின்ன கடை தான், பட் உண்மையாவே கனவேருந்து சாப்பிடக்கூடிய மாதிரியும் இருக்கு, அழகாவும் இருக்கு, வெரைட்டியாவும் இருக்கு. இதோட பிரைஸ்கள் என்னென்ன மாதிரி? ரெகுலர் சிக்கன் ரெகுலர் பிரியாணி 1000 rupees. ஓகே, சிக்கன் ஃபிளேவர் பிளேட் பிரியாணி வந்து 550 rupees கொடுக்குறேன். ஓகே, இது இல்லாம 2 kg பிரியாணி, பக்கெட் பிரியாணி 7 kg 7 kg 10 மெம்பர்ஸ் சாப்பிடலாம். ஓகே, ஓகே, 10 kg பிரியாணி 15 மெம்பர்ஸ் சாப்பிடலாம். ஓகே. ஸோ அது ப்ரைஸ் வைஸ் கொஞ்சம் இன்க்ரீஸ் ஆகிக்கும். 1000 rupees. மற்றது நார்மல் மற்றது என்ன விதமா இருக்கும்? ப்ரைஸ் வந்து 2 kg பிரியாணி வந்து 3 மெம்பர்ஸ் சாப்பிடலாம். ஓகே, 2600 rupees. ஓகே, ஓகே, ஓகே. இதே வந்து ப்ரைஸ் வைஸ் பார்க்கணும். ஓகே, இப்போ நான் சாப்பிட்டது என்னது? நீங்க வந்து சிக்கன் பிரியாணி ரெகுலர் சிக்கன் 1000 rupees. கிட்டத்தட்ட அது ஒன்று தான் ஒரு ஆக்களுக்கு வருமே. ஆமாம், ஒரு ஆளுக்கு ஒரு ரெகுலராகவே அது. பட் அது வந்து எனக்கே கூடி மீதி பார்சல் அளவுக்கு இருக்கு. ஒரு 2 பேர் தாராளமா நார்மலா சாப்பிடக்கூடிய ஆக்கலன்னா 2 பேர் தாராளமா சாப்பிடக்கூடிய அளவுக்கு இருக்கு. உண்மையாவே நல்லா இருக்குன்னா அந்த பாஸ்மதி ரைஸும் பாஸ்மதி தானே? பாஸ்மதி நான் இன்னைக்கு தான் பிரியாணியில பாஸ்மதி ரைஸ் இன்னைக்கு தான் நான் சாப்பிடுவேன். பழமையா சாப்பிட்ட பிரியாணி கொஞ்சம் சம்பா நினைக்கிறேன். அதை விட அது பிரியாணி சம்பா இது விலை கூட. பாஸ்மதி அது 1000 ரூபாய்க்குன்னு பழமையான ரெகுலர் விலையில கொடுக்குறீங்க. உண்மையா ரொம்ப நல்லா இருந்துச்சு, எனக்கு பிடிச்சிருந்துச்சு. அடுத்தடுத்த பிரியாணியை கொண்டு வரைக்க இன்ஃபார்ம் பண்ணுங்க, அதை எடுப்போம். உண்மையா ரொம்ப நல்லா இருந்துச்சு. நன்றிண்ணா. தேங்க்யூ. ஓகே, ஓகே. உண்மையாவே பிரைஸும் ஓகேவா தான் இருக்கு. வெளியில இதே மாதிரியான ஒரு பிரியாணி சாப்பிடணும்னா கிட்டத்தட்ட 1000 rupees தான் வரும். அதுல பாஸ்மதி ரைஸ் போட்டு 1000 rupees தான் வருதுன்றதுக்கு கொஞ்சம் வித்தியாசமான ஒரு டேஸ்ட் ஒன்று ட்ரை பண்ணி பாக்குறேன்னா கண்டிப்பா வந்து பார்க்கலாம். இது ராமநாதன் ரோட் எனக்கே பேர் தெரியாது. கேம்பஸ் ரோட்னு எல்லாருக்கும் தெரியுமா நினைக்கிறேன். கேம்பஸ் ரோட்ல அந்த 4 சந்தை ஒன்று வருது. அதுல இடக்கை பக்கத்துல பொங்கல் சாத்திரம் இந்த கடை பிரியாணி கேட்க தனி ஒரு கடை வந்து வந்தா ட்ரை பண்ணி பாருங்க. உண்மையாக ரொம்ப நல்லா இருக்கும், எனக்கு பிடிச்சிருந்துச்சு. டேஸ்ட் வேற வெரைட்டிஸ் இன்னும் வந்துட்டே இருக்குமா, அதையும் பார்ப்போம். அடுத்தடுத்த முறை புதுசு வந்தா எப்படி இருக்கு இந்த மாதிரி என்னெல்லாம் ட்ரை பண்ணி பார்ப்போம். ஓகே, இந்த வீடியோ பிடிச்சிருக்கோம்னு நினைக்கிறேன். நம்மளுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த பெல் பட்டனை கொடுத்து விடுங்க. வேற எதுவும் கடைகள் இப்படி இருந்தா எங்களுக்கு கமெண்ட் பண்ணுங்க. அடுத்த வீடியோவில் ட்ரை பண்ணி பார்ப்போம். ஓகே, அது மட்டும் இல்லாமல் யார் யாருக்கு பிரியாணி பிடிக்கும்ன்றது எல்லாத்தையும் காமெண்ட் பண்ணுங்கள். இந்த பிரியாணி சாப்பிட்ருந்தா எப்படி இருந்துச்சுன்னு காமெண்ட் பண்ணுங்கள். ஓகே, இதே மாதிரியான இன்னொரு நல்ல வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். பாய்.